குண்டான் காய வச்சு அடுத்த குண்டா விட்டு காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு தூக்கி வெங்காயம் அது பண்ணி வெங்காயம் கடுகு பார்த்துட்டு இந்த அளவுக்கு வணங்கிடுச்சு. வணங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வணங்கிடுச்சு. இது வணங்கினதும் தக்காளி எடுத்து இதெல்லாம் வணங்கிடுச்சு. தக்காளி இதெல்லாம் வணங்கினதும் இப்போ வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீட்டு மிளகாய் இது போட்டு வணங்கினதும் இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை ரெண்டையும் ஆட்டி தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். குழம்பு சாம்பாரில் குழம்பு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம்.